கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை உணவு தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தின் தலைப்புனா 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்து பார்த்தோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிற வார்த்தைகள் என்னன்னாக்கா, கீழ்ப்படிந்திருங்கள், மனத்தாழ்மையாக இருங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இப்படி தான் இருந்தாருங்க. ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து இருந்தார், மனத்தாழ்மையாக இருந்தார்ன்றதை நம்ம பார்க்குறோம். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாருன்றாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பெருமையாக இருந்தால் தேவனிடத்தில் சேர முடியாதுங்க. நம்ம எவ்வளோ தாழ்த்துறோமோ அப்போ அவ்வளோ தேவன்கிட்ட நம்ம போகணும்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுங்க, அடங்கிருங்கன்றாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்ம அவர் கைக்குள்ளே அடங்கி இருந்தாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதுன்றதை நம்ம பார்க்குறோம். அவர் நம்மளை விசாரிக்கிறபடியானால நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம தெளிந்த புத்தியாக இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளை ஒருத்தர் விசாரிக்கிறார், என்ன பண்ணுகிற ஏது பண்ணுற நம்மளை ஒருத்தர் விசாரிக்கிறாருன்னா நம்ம தெளிந்த புத்தியோடு இருந்து அவருக்குள்ள நம்ம நிலைத்து நிற்கணுங்க. அதுக்காக தான் நம்மளுக்கு சொல்கிறாரு. கொஞ்ச காலம் ஆடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இங்க என்ன பண்றாருன்னா, நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்க. கொஞ்ச காலம் நம்மளுக்கு இந்த பாடுகள் இருக்கும், இந்த பாடுகள்லயும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மள சீர்படுத்திக்கணும்னு சொல்றாரு. உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் நம்மள என்ன பண்றாரு, தேவனும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை சீர்படுத்தி நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு என்ன வேணும் தேவைகளை சந்தித்து நம்ம இது வரைக்கும் நம்ம வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாருங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்னதை செஞ்சுடுவாருங்க. எப்பவுமே அவர் சொல்கிறது தான் செய்வார், செய்கிறது தான் சொல்லுவார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம சொல்கிற மாதிரி செய்கிறோமா இல்லை செய்கிற மாதிரி சொல்கிறோமா அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தாக்கா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம உணர்கிறோங்க. இப்போ இதனால என்னன்னாக்கா, நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்திருக்கணும், தேவனுடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்ட்ரோலில் இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாத இந்த உலக மக்களோட மோசமாக போயிடுவோன்றது இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காரு. கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். ஆமென்.